இன்னைக்கு உலகமே பரபரப்பா பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இன்னைக்கு உலகமே உத்து பார்த்து கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எந்த இடம் அப்படின்னா இஸ்ரவேல் தேசங்க. இஸ்ரவேல் தேசத்துல பொதுவாக என்ன நடக்கிறதோ, அதனுடைய எஃபெக்ட் இந்த உலகம் முழுவதுமாக பாதிக்கிறதாக இருக்கிறது. உங்களை எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் சின்ன நாடா இருந்து கூட மற்ற எந்த நாடுகளினாலும் அதுக்கு எதிராக போய் எதுவுமே செய்ய முடியறதில்ல. அப்போ எல்லா நாடுகளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு, இஸ்ரேவேலுக்கு கடவுள் துணையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இஸ்ரேவேல் தேசத்திலிருந்து தான் அநேக காரியங்கள் இந்த உலக நாடுகள் எல்லாவற்றிற்கும் நன்மையாக ஆசீர்வாதமாக வந்திருக்கு. எவ்வளோ அறிவியல் முன்னேற்றங்கள் எல்லாம் எல்லா நாடுகளுக்கும் ஆசீர்வாதம் வந்திருக்கு. இப்போ இஸ்ரேவேல் நாடுல இப்போ ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு சிகப்பு கிடாரியை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய வேத பிரமாணத்தின்படி நம்பிக்கை என்ன அப்படின்னா, மூன்றாவது ஒரு தேவ ஆலயத்தை அவர்கள் கட்டி அந்த ஆலயத்திலே முறையான பலிகளை செலுத்தி வருகிற நாட்களிலே மேசியா, அதாவது அவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா அவர்களை காப்பாற்றுவார், ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை யூதர்களுக்குள்ளாக இருக்குங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதர்கள் தங்களுக்கு வேண்டிய ஒரு மூன்றாவது ஆலயத்திற்காக எருசலேமில் ஒரு முக்கியமான இடத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல ஏற்கனவே ஆலயம் இருந்தது. இப்போ வேற ஒரு மதத்தினருடைய ஆலயம் அங்கே இருப்பதனால அந்த இடத்துல யூதருடைய ஆலயம் வருவதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஆலயம் வர அதுக்கு முன்பதாக பலிக்கான ஒரு சிகப்பு கிடாரியை அவர்கள் ஆயத்தம் செய்தாக வேண்டும். அதாவது அவர்களுடைய வேத பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒரு சிகப்பு கிடாரியை தேவாலயத்திலே அவர்கள் பழுதற்ற சிகப்பு கிடாரியை பலியிடும் பொழுது அவர்களை மேசியா அவர்களை ரட்சிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குங்க. அப்போ பாருங்க, சிகப்பு கிடாரிக்காக தேடி பார்த்தோம் அப்படின்னா, சிகப்பு கிடாரியுடைய இனம் அழிந்து விட்டது. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அந்த இனமே இல்லை. இப்போ உலகத்தில் எங்கேயுமே சிகப்பு கிடாரின்ற அந்த இனமே இல்லை. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சுமார் 5 வருடங்களுக்கு முன்பதாகவே அதற்கான ஏற்பாடுகளை திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெர்மனியிலிருந்து பசுக்களுடைய ஜீன்களை எடுத்து ஒரு சிகப்பு கிடாரியை தயாரிப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு சிகப்பு கிடாரி இப்பொழுது வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, சிகப்பு கிடாரி அவங்கள இடத்துல ஆயத்தமாக இருக்குது. எத்தனையோ சிகப்பு கிடாரிகளை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிகப்பு கிடாரியை பலியிடணும் அப்படின்னா எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குங்க, எவ்வளவோ அந்த அளவுகள் இருக்குது, எப்படி இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த சிகப்பு கிடாரி பழுதற்றதாக இருக்கணும் அப்படின்னா அதில் எந்த ஒரு குறையும் எந்த ஒரு நோயும் அதற்கு இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவதாக அது முழுவதுமாக சிகப்பாக இருக்க வேண்டும். சின்ன ஒரு வெள்ளை முடி அதில் வந்துடக்கூடாது. மூன்றாவதாக அது 1 வயது உள்ளதாக, ஆண் வயது உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே சொல்லியிருக்கு, அவங்களுடைய வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த சிகப்பு கிடாரி வயதானதாக இருக்கக்கூடாது, இளங்கன்றாக இருக்க வேண்டும், ஆணாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டதுனால அதற்கேற்ற ஆயத்தங்களை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சிகப்பு கிடாரியே ஒரு ஒத்திகை பலியாக அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே போன மாதம்லாம் அப்படி செஞ்சுருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, சிகப்பு கிடாரி ரெடியாக இருக்குது. அப்புறம் ஆலயத்திற்கான இடமும், இப்போ அதை பலியிடுறதுக்கான ஆலயம் வேணும். அந்த ஆலயம் வேறு மதத்தினுடைய கையில் இருப்பதனால அதை கைவசப்படுத்துக்கிறதான வேலை இப்போது அங்கே நடந்துட்டுருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் எதற்கு கவனிக்கணும் அப்படின்னா, பாருங்க, அவங்களுடைய வேதத்தில் சொல்லியிருக்கு, அவங்களுடைய ஆலயம் இந்த சிகப்பு கிடாரி பலியிட்ட அந்த நேரத்தில் அவங்களுடைய மேசியா, அவங்களுடைய ரட்சகர் வருவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அதுதான் இந்த உலகத்தின் கடைசி அழிவிற்கான ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேதங்களிலே எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதையே நாம் கவனிக்கணும் அப்படின்னா, இஸ்ரேவேலுடைய தேசத்தில் நடக்கிற எல்லா காரியத்தின் அதனுடைய எஃபெக்ட் இந்த பூமியில், இந்த உலகத்தில் நடக்குது. எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கு. அப்போ இந்த ஒரு காரியத்தின் மூலமாக ஒரு வேளை இந்த உலகத்திற்கு கடைசியாக இந்த அடையாளம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாருமே அதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சிகப்பு கிடாரியும் ரெடியாக இருக்குது, மற்ற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.